இப்போ தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, குறிப்பாக குழந்தைங்களுக்கு. 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வழக்குகள், அதில் 7 வந்து குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், சிங்கப்பெண் அதிரடி படையின்லாம் போட்டாங்க, ஆனாலுமே அந்த குற்றங்கள் குறையிற மாதிரி தெரியல. ரீல்ஸில் ஆக்டிவாக இருக்காங்க, பேசுறது நிறைய பேசுகிறாங்க, ஆனால் செயல்பாடுகள்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் தான் சொல்கிறீங்க இது பெரிய இஷ்யூன்னு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாக இருக்குன்றது உங்களோட ஆர்கியூமெண்டா இருக்கு. அதை முன் வச்சுதான் மக்கள்கிட்ட நீங்க ஓட்டு கேட்கறீங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை சொல்லி ஓட்டு கேட்கறீங்க. அதிகாரத்துக்கு வந்தாச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட சூழல் இப்ப மோசமாகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நியாயமா அதுக்கு பொறுப்பே இருக்கணும். இந்த மாதிரி நாங்க இப்பதான் பவருக்கு வந்திருக்கோம், நாங்க முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் பண்றோம், சீக்கிரமா ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், இப்போதைக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க சரி பண்ணிடுவோம், இப்படி ஏதாவது ஒண்ணு பேசணும்ல. ஆனா நீங்க பண்றது என்னன்னா பேசவே மாட்டேங்கிறீங்க. அதை பத்தி நான் டச் பண்ணவே மாட்டேன், நான் பாட்டுக்கு சைலண்டா இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க. அப்போ உங்களோட முயற்சி என்னவா இருக்குன்னா, உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, இதை அப்படியே மறைச்சிடணும். அதை பத்தி நீங்க பேசுனீங்கனாலே அத பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்க அங்கீகரிக்கிறீங்க இல்லையா? ஸோ நான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டேன். நான் ஏதோ பிரச்சனைகளே இல்லாத மாதிரி நான் பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருப்பேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டோம், அந்த விஷயங்கள் பத்தி பேசவும் மாட்டோம். இப்பயும் பாருங்க, என்ன நடந்தாலும் திமுகவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவை நீங்க குறை சொல்றதுக்கு தான் மக்கள் உங்களை ஓட் போட்டாங்களா? உங்களுக்கு மக்கள் ஓட் போட்டதுக்கான காரணம் என்ன? வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். இவங்க ஆனா செய்யற விஷயம் என்ன? திமுக தான் காரணம், ஏன் மின்வெட்டு இருக்கு, திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஸோ அதனால இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சரியா காரியங்களை பண்ண முடியல. பழைய ஆட்சியாளர்களை குறை சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இவங்க சொல்யூஷன் சில விஷயங்கள் முன்வைக்கிறாங்கல்ல, சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற அந்த புது டாஸ்க் போர்ஸை உருவாக்கி இருக்காங்க. அதுவுமே பார்த்தா எஃபெக்டிவான ஒரு விஷயமா தெரியல. 2500 பேரை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலா ரெக்ரூட் பண்ணல, ஏற்கனவே இருந்தவங்களை தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மொத்தமே 2500 பேர் தான். ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தோம்னா மொத்தம் 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதிக்கு அப்ப 10 போலீஸ்காரங்க தான், 10-11 போலீஸ்காரங்க தான். அது எப்படி போதுமானதா இருக்கும்? ஒரு 10 பேரால எப்படி பெண்களுக்கான அந்த சேஃப்டியை சரி செய்ய முடியும்? அது போக நீங்க புதுசா சிங்கப்பெண் அதிரடிப்படைக்குன்னு புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணல. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றீங்களே தவிர நீங்க புதுசா எதுவுமே பண்ணல. பழைய கவர்மெண்ட்லாம் உருவாக்குன அதே இன்ஃப்ராவை தான் நீங்க யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணி ஆனா புதுசா ஒரு லோகோ, இந்த விஷயங்கள்லாம் பண்ணி, யூனிஃபார்ம்லாம் கிரியேட் பண்ணி ரீல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நரேட்டிவை செட் பண்றீங்க. அதை தாண்டி எதுவும் பெருசா பண்ணல. நீ ஃபியூச்சர்ல இன்னும் 2500 பேரை ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்றீங்க, அது எப்ப நடக்கும் தான் நமக்கு தெரியல. சோ அதனால இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒண்ணு, பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குன்றதை நீங்க அங்கீகரிக்கவே மாட்டேங்கிறீங்க, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அதுக்கு சொல்யூஷன் நீங்க வைக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப தட்டையான தீர்வுகளா தான் இருக்கு. நல்ல ஆழமான விஷயத்தை புரிஞ்சு எஃபெக்டிவான தீர்வை நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க.